நாள் முழுக்க நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு ஸ்டைலாக போடுறதுக்கு பதிலாக ஒரு நாள் முழுக்க நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு தான் ஸ்கூல் லீவ் விட்டா போடணும் போல இருக்குங்க. ஒரு நாள் செஞ்ச வெள்ளை சாப்பாடு மீந்து போச்சு. அதை நான் கனவு தோட்டத்துலேருந்து லெமன் பறிச்சுட்டு வந்தேங்க. அதனால லெமன் ரைஸ் செஞ்சு அப்பளம் செஞ்சு என் பையனுக்கு கொடுத்தேன். அதே நாங்கள் காலையில் டிஃபனுக்கு லெமன் ரைஸ் அப்படின்னா அந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால என் பையனுக்கு வாய் ஃபுல்லாக ஒரு புண்ணு கொப்பளம் இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால காரம் இல்லாத கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்தேன். ஆனால் என் பொண்ணு நாளே எனக்கு சிக்கன் கறி தோசை வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிச்சு. சரி போங்க சிக்கன் கடைக்கு அப்படின்னு போயிட்டு போன்லெஸ் சிக்கனை 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 420 ரூபாயாங்க. அதனால நான் 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் கீமா செஞ்சு கறி தோசை செஞ்சு அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு என் பொண்ணுக்கு கொடுத்தாச்சு. சிக்கன் கறி தோசைலாம் செஞ்சு கொடுத்தால தேங்காய் துருவி கொடு அப்படின்னு சொல்லி வெள்ளை சாப்பாடு செஞ்சு தேங்காய் சாப்பிட்டு மத்தியானம் முடிச்சிட்டோங்க. லேட் நைட் ஒரு தண்ணிக்கார குழம்புங்க. அது என்ன தண்ணிக்கார குழம்பு அப்படின்னா வெள்ளை சாப்பாடு செஞ்சது மீது இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இந்த இறா நண்டு இருந்துச்சு. இதை நல்ல சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு சில்லித்தூள் அதிகமாக போடணும், குழம்பு தூள் கம்மியாக போடணும். இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா அதோட எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். சொல்லும் போதே வாய் ஊறுது. இந்த குழம்பு வச்சு டின்னரை முடிச்சாச்சுங்க. எப்படி 3 வேளையும் சமைச்சோம்ல.